welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI Yoganandhan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நேத்துடைய கண்டினியூஷன், அதாவது லாஸ்ட் வீடியோடைய கண்டினியூஷன், அதாவது கேக் செலிப்ரேஷன். நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் இந்த கேக்குக்கூடிய ஸ்பைசஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கேக் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இந்த கேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கும். சில கேக் பேட்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாவாக நிறைய இருக்கும். இதில் மாவை விட ஃப்ரூட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் இது வந்து வேக வைக்கிறதுக்கே ரொம்ப கிட்டத்தட்ட 4 hours கிட்ட ஆச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் நம்ம குக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக அதே போல் வந்துடும் உங்களுக்கு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்டவ் மேலே வைக்கிற மாதிரினாலும் 4 hours கிட்ட ஆகும். ஸ்லோ ஃபயரில் சிம்லேயே வச்சிங்கன்னா தான் குக் ஆகும். ஏன்னா இதில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து ஃபுல் மாய்ஸ்டாக இருக்கணும், நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் ட்ரேயில் வந்து தண்ணி கூட ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வறண்டு சுத்தமாக தண்ணி வந்து வத்திடுச்சு. ஸோ திருப்பியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மட்டும் தான் மிஸ் ஆகிருக்கும். நான் திருப்பி தண்ணி ஊற்றுனது மட்டும் காட்டல. ஸோ நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஸோ 2 times அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினேன், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஏன் தண்ணியை ஊற்றிருக்கேன்னா, இப்போ கேக் வந்து ஏன்னா லாங்காக குக் ஆகிறதுனால கொஞ்சம் நல்லா மாய்ஸ்டாக இருக்கும், நல்ல சாஃப்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி குக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அதே மாதிரி நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறமா என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிராண்டிக்கு பதிலாக என்ன ஊற்றலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டுருந்தீங்க. நான் அதிலே சொல்லியிருக்கேன், நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஆரஞ்ச் ஜூஸே எக்ஸ்ட்ராவாக நான் எவ்வளோ அளவு கொடுத்துருக்கனோ அதே அளவு வந்து நீங்கள் ஆரஞ்ச் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வேறு எதுனா டவுட்னா கேளுங்க. இது கண்டிப்பாக இதை வரையும் நீங்கள் கிறிஸ்மஸில் வந்து செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ என்னென்ன இப்போ நம்ம எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ட்ரை நட்ஸ் போட போகிறேன். ஸோ எனி ட்ரை நட்ஸ் எடுத்துக்கோங்க, அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்னென்னா, இந்த ட்ரை நட்ஸை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம். 1 கப் போடலாம், 2 கப் போடலாம். ஸோ அது நம்மளுடைய இஷ்டம்தான். ஸோ நம்ம வந்து எதனாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம சேர்த்து ஊற வச்சோம்னா அந்த க்ரன்ச்சினஸ் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து நட்ஸை வந்து தனியாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து எடுத்துக்கோங்க. 3 days நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம போட்ட அந்த எல்லா லிக்விட்ஸ் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஃப்ரூட்ஸ் அவ்வளோ வாசனையாக இருக்குது. ரொம்ப நல்ல வாசனை வருது. இப்போயே எனக்கு அந்த ப்ளம் கேக்குடைய வாசனை வருது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த பவுலில் வந்து எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உதிரியாக எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. வாட்டர் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிட்டு நல்ல ஒரு வாசனை வருது. ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதை. எனி ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கேஷ்யூஸாக எடுத்துக்கலாம், பாதாம், வால்நட்ஸ், இல்லைன்னா பிகான்ஸ், எதனாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் அது நான் வந்து 1 கப் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், 1/2 கப் மைதா வந்து இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடுறேன். ஸோ இது நம்ம கலர்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் கோட் ஆகிட்டு எல்லாம் தனித்தனியாக தெரியணும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட போகிறேன் நான். ஸோ பொறுமையாக எல்லாமே மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் எல்லா ஃப்ரூட்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக்கில் வந்து எங்கேயும் போய் ஒன்றா சேர்ந்துக்காமல் எல்லாம் தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். சில டைம் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா, சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கேக் பேக் பண்ணும்போது கீழுக்காக தங்கிடும். ஸோ அந்த மாதிரி தங்காமல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது எல்லாமே உதிரியாக கரெக்டாக தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1.5 cups ஃப்ளார் எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா நம்ம அளந்து இப்போ ஃபுல்லாக எடுத்து அதை நல்லா லெவல் பண்ணி போடுங்க.
ஸோ இதுதான் என்னுடைய மெஷர்மெண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு 1/2 கப் வந்து நம்ம ஃப்ரூட்ஸில் சேர்த்துருக்கோம். மிச்சம் 1/2 கப் வந்து இதில் சேர்த்து நான் சலிச்சிக்கிறேன் நான். நம்மளுக்கு வெறும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வைக்கிறது தான் டைம், மற்றபடி இது ரொம்ப ஈஸி மற்ற வேலையெல்லாம். இப்போ பாருங்கள், நல்லா போட்டுட்டு பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே போல் பேக்கிங் சோடா அதுவும் ஒரு 1 டீஸ்பூன், ரெண்டுத்தையும் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சலிச்சிக்கோங்க. நம்ம நல்லா சலிச்சுட்டு இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பியும் அந்த ஃப்ரூட்ஸ்லேயே தான் சேர்க்க போகிறேன் இந்த மாவை. ஸோ பிகாஸ் நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேக்கில் வந்து தனித்தனியாக தெரியணும், நல்லா கிடைக்கணும். ஒரே இடத்துல எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்ந்து மொத்தமாக நிற்கக்கூடாது. அது மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இதை நல்லா சலிச்சிட்டேன் இல்லையா, திருப்பியும் நான் இந்த மிக்சர்லேயே நான் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருவேன். நல்லா கலந்து விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸ் ஊற வைக்க இன்னும் நான் 3 டேஸாக ஊற வச்சேன். இன்னும் கூட நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் கூட ஊற வைக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், இன்னும் நல்லா ஊறியிருக்கும். பட் போதும், நம்மளுக்கு 3 டேஸே நல்லா ஊறிடுச்சு. நம்ம இன்னும் வேணா கூட வச்சுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கேக் ஸ்பைஸ் இருக்குல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் ஆரஞ்சு மெர்மலேட் ஜாமுன்னு கிடைக்கும், அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி கிடைக்கல இல்லை அப்படின்னா எனி ஃப்ரூட் ஜாம், ஃப்ரூட்ஸ் ஏன்னா இதோடைய மெயின் இதுவே வந்து ஃபுல்லாக ஃப்ரூட்ஸில் வச்சு பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஆரஞ்சுனா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறது நல்லா பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் வெறும் ஃப்ரூட் ஜாம் வந்து ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்கு வந்து இது வந்து லார்ஜ் எக்ஸு. ஸோ 5 எக் எடுத்திருக்கேன் நான். எல்லாத்தையும் உடச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் டைரெக்டாக இதில் ஆட் பண்ணாமல் தனியாக இந்த மாதிரி உடச்சி தனியாக எடுத்து யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் எக்கு மோஸ்ட்லி இருக்காது, சம்டைம்ஸ் எக்கு நல்லா இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் நார்மல் நம்ம ஃபுட் ப்ராசஸில் தான் பண்ணுறேன். ஹேண்ட் கேக் மிக்ஸில் கூட பண்ணிக்கலாம், எதுலனாலும் விஸ்கில் கூட பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 1 கப் பட்டர் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 2 கப் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா அது நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ நல்ல நம்மளுக்கு டார்க் கலர் தான் மெயின் இந்த கேக்குக்கு. ஸோ அதனால் நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது 2யும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் மெல்ட் ஆகணும். ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் எடுக்கும் இந்த ப்ராசஸ் முடியறதுக்கு. கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா பண்ணுங்கள். இது கூடயே நான் 5 எக்கையும் தனித்தனியாக சேர்க்காம மொத்தமாக சேர்த்துட்றேன். எவ்வளோ ஈஸி பாருங்கள். நம்ம சில ரெசிபீஸ்க்கெலாம் தனித்தனியாக சேர்க்கணும் நம்ம. இப்போ இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் அதையும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே நான் பீட் பண்ணுறேன். நல்லா பிளெண்ட் ஹேண்ட் விஸ்கில் கூட நல்லா பண்ணலாம். பிகாஸ் இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான ஒரு இது கிடையாது. அதனால் நம்ம ஹேண்ட் விஸ்கில் கூட பண்ணிக்கலாம். இது இருந்ததுன்னா இன்னும் ஈஸி உங்களுக்கு வேலை. இப்போ நல்லா எடுத்து விட்டுட்டு திருப்பி அதே போல் நம்ம திருப்பியும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து அவன் வந்து சூடு பண்ணிக்கோங்க. நான் வந்து என்ன மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதை வந்து இந்த ஃப்ரூட்ஸோடு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம 3 டேஸ் ஊற வச்சுருக்கோம். சில பேர் நிறைய நாள் கூட ஊற வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒவ்வொரு வீக்கும் இன்னும் கொஞ்சம் லிக்விட் ஆட் பண்ணி ஊற வச்சு வைப்பாங்க. நம்மளுக்கு வந்து இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 3 டேஸ் இல்லைனா கூட ஒரு 1 நைட்டாக தான் அட்லீஸ்ட் ஊற வைங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், தனித்தனி ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து நான் ஊற்றி வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா ஒரே ட்ரே இருந்தாலும் அதுலேயும் ஊற்றி வச்சிடலாம். நீங்கள் நான் வந்து தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம், பேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கிட்ட நான் பேக் பண்ணியிருக்கேன் இது. ஸோ நீங்கள் வந்து நடுவில் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுலேயும் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க. பிகாஸ் நம்ம ரொம்ப ஸ்லோ ஃபயரில் தான் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லாத்துலேயும் ஈவனாக போட்டுட்டு மேலே கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுருங்க. பிகாஸ் மேலே வந்து பெருசாக ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற லேயர் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும். ஸோ அதனால் மேலே வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், கேக் இந்த பேட்டர்லாம் போட்டுட்டு மேலேயும் வந்து பட்டர் பேப்பர் போட போகிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் வைக்கிறதுனால மேலே வந்து ரொம்ப பேர்ன் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து மேலேயும் வந்து பட்டர் ஷீட் போட போகிறேன். ஸோ இதுதான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கேக் வந்து ரொம்ப உப்பிலாம் வரணுன்னுலாம் இல்லை. அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த இதுவே போயிடும். அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நேரம் வைக்கிறதுனால அது ஒரு மாதிரி பேர்ன்ட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸோ நல்லா இது ஃபுல்லத்தையும் போட்டுட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க நீங்கள். ஸோ நல்லா தட்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அது அப்படியே எங்கேயாவது உள்ளே வந்து கேப் இருந்தால் கூட கரெக்டாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு நல்லா மேலே கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நான் மேலே வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒன்றும் ரொம்ப நேரம் இருக்கிறதுனால மேலே வந்து சீக்கிரமாக கருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஒரு ட்ரேயில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்க போகிறேன். நார்மல் தண்ணி தான் நம்ம ஊற்றி அதில் வச்சுட்டோம்னா, எனக்கு நடுவில் வந்து தண்ணி கொஞ்சம் வத்திடுச்சு. நான் திருப்பியும் தண்ணி ஊற்றினேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் அடிக்கடிக்கு திறந்து பார்க்கணுன்னு அவசியமே இருக்காது. பிகாஸ் இது ரொம்ப ஸ்லோவில் தான் வைக்க போகிறோம் நம்ம. ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி மட்டும் அது பார்த்துக்கோங்க. ஒரு 3.5 hours வரும்போதே நீங்கள் வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க, வெந்துருச்சா இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொருத்தருடைய இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 3 hours மேலே ஆகும் எப்படியோ உங்களுக்கு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டாக 4 hours ஆச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. தண்ணி சூடாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதுலேருந்து எடுத்து வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டதுக்கப்புறமா இதுக்குள்ளேருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க நல்லா வந்துடுச்சு. அழகாக சைட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டு நல்லா வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த மாதிரி லிக்கர் ஊற்றி பண்ணுவாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ் ஃபுல்லாகவே நீங்கள் எல்லா குவான்டிட்டியும் ஆரஞ்ச் ஜூஸே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரொம்ப நாள் ஊறணுன்னு கூட இல்லை, நைட்டு ஒரு நாள் நீங்கள் வச்சிங்கனாவே போதும். அப்போவே நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து நம்ம போட்ட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக அது என்ன அழகாக கட் ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ரிச்சாக இருக்குது. நம்ம போட்ட நட்ஸ் பார்த்திங்களா நல்லா கட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நட்ஸ் போட்டு ஊற வைக்காமல், நட்ஸ் வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணும்போது நீங்கள் போட்டால் போதும். நட்ஸையும் சேர்த்து ஊற வைப்பாங்க, பட் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம நட்ஸையே நான் போடுறது. ஸோ அதனால் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வியூவர்ஸ் நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வாட்டி கிறிஸ்மஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.